Hey guys, welcome to yathri.com. லீஷரா உங்க ஃபேமிலியோட ஒரு ஹாலிடேவை என்ஜாய் பண்றதுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிகப்படியான தமிழர்கள் வாழக்கூடிய சிங்கப்பூர் அண்ட் மலேசியா தான் உங்களுக்கான சூப்பரான ஒரு சாய்ஸா இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரிப் அவைல் பண்ணிக்கணும்னா நீங்க கண்டிப்பா yathri.com காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் டீடைல் ஸ்கிரீன்ல இருக்கு. டே 1 நீங்க சிங்கப்பூருக்கு வந்த உடனே ஏர்போர்ட்ல இருந்து நேரா உங்க ஹோட்டல் போய் செக் இன் பண்ணிடலாம். அங்க இருந்து கார்டன்ஸ் பை த பே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்பாட்டை நீங்க பார்க்கலாம். இது சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட். இங்க நிறைய கிரீனரியும் இருக்கும் அண்ட் சர்ரியலான நிறைய ஸ்ட்ரக்சர்ஸும் நீங்க பார்க்கலாம். அங்க இருந்து உங்க ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம். டே 2ல சிங்கப்பூரோட சிட்டி டூர் சுத்தி பார்ப்பீங்க அண்ட் சென்டோசா ஐலண்டுக்கும் போவீங்க. இந்த சிட்டி டூர்ல ஆர்ட் மியூசியம், சிவிலியன் வார் மெமோரியல், சிபிடி ஏரியா, தோபி காட், சிவிக் டிஸ்ட்ரிக்ட், எஸ்பிளனேட் தியேட்டர் இந்த மாதிரி நிறைய இடங்கள் போவீங்க. இது மட்டும் இல்ல ஹெலிக்ஸ் பிரிட்ஜ், இஸ்தானா, மரினா ஃப்ளோட்டிங் பே, மெர்லியான், பிளாசா சிங்கப்பூரா, எஸ்ஐஎன் ஃப்ளையர், சன்டெக் சிட்டி, தியான் ஹாக்கெங் டெம்பிள் இந்த மாதிரி நிறைய இடங்கள் நீங்க சுத்தி பார்க்கலாம். இது முடிச்சுட்டு நீங்க சென்டோசா ஐலண்ட் போவீங்க. சென்டோசா ஐலண்ட்ல கேபிள் கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு ஒன் டே கண்டிப்பா தேவைப்படும். இது முடிச்சுட்டு நீங்க திரும்பி உங்க ஹோட்டல்ல ஓவர் நைட் ஸ்டே பண்ணுவீங்க. டே 3 இந்த டே நீங்க யுனிவர்சல் ஸ்டுடியோ போவீங்க அண்ட் இதே நாள் உங்களுக்கு மீல் வவுச்சரும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. யுனிவர்சல் ஸ்டுடியோ போறதுக்கே உங்களுக்கு ஒன் ஃபுல் டே தேவைப்படும். ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்டான அண்ட் சூப்பரான ஒரு இடம். இங்க சூப்பரான ரைட்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய தீம்ஸ்ல அவங்க பார்க்ஸ் வச்சிருப்பாங்க. உங்க ஃபேவரட்டான நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸையும் அங்க நீங்க பாப்பீங்க. இது முடிக்க இந்த ஒன் ஃபுல் டே கண்டிப்பா உங்களுக்கு பத்தாது. அந்த மாதிரி சூப்பரான இடம். இது முடிச்சிட்டு நீங்க மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்துருவீங்க. டே 4 இந்த டே நீங்க சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாக்கு போவீங்க. மலேசியால கோலாலம்பூருக்கு போவீங்க. அங்க ரொம்ப ஃபேமஸான KL ட்வின் டவர்ஸை பாப்பீங்க. டே 5 இந்த நாள் முதல்ல நீங்க பத்துமலை முருகன் கோவிலுக்கு போவீங்க. மலேசியான்னு சொன்னாலே இந்த பத்துமலை முருகன் கோவில் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இத பாட்டு கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துக்கு போயிட்டு நல்ல முருகனை தரிசனம் பண்ணுவீங்க. இது முடிச்சிட்டு உங்களை கென்டிங் ஐலண்ட் தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த இடத்துல கேபிள் கார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் நம்ம ஊர்ல எப்படி ஊட்டி இருக்கு அந்த மாதிரி ஒரு சில்லான ஒரு சூப்பரான கிளைமேட்ல தான் இந்த ஊர் இருக்கும். அண்ட் இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி ஹோட்டல்ல ஓவர் நைட் ஸ்டே. டே 6 இந்த டே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு உங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கான ஒரு நேரம். என்னெல்லாம் நீங்க ஊருக்கு வாங்கிட்டு போகணுமோ அது எல்லாமே நீங்க மலேசியால லீஷரா ஷாப் பண்ணலாம். அண்ட் உங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு புத்ரஜேவா அப்படியே பார்த்துட்டு நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிடுவீங்க. அங்க இருந்து நிறைய சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவோட மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு போகலாம்.